வரலாற்று ரீதியாக மொராக்கோ குடியேற்றத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறது என்று குற்றச்சாட்டு உள்ளது. ஸ்பெயினின் சியூட்டாவின் மொத்த மக்கள் தொகையான 83,000 பேரில் 60% அதிகமானோர் இஸ்லாமியர்கள். சொல்லப்போனால் சியூட்டாவில் இளம் வயதுடைய ஸ்பெயின் நாட்டு கிறிஸ்தவர்கள் வெறும் 4,000 பேர் மட்டுமே உள்ளனர். அதாவது இராணுவ சேவைக்கு ஏற்ற வயதுடைய சுமார் 80,000 இஸ்லாமியர்கள் மொரோக்கோ நாட்டிலிருந்து சியூட்டாவிற்குள் ஊடுருவியுள்ளனர். இது ஒரு முழு அளவிலான இஸ்லாமிய மத ரீதியான ஆக்கிரமிப்பாக பார்க்கப்படுகிறது. கடந்த வியாழக்கிழமை சட்டவிரோதமாக எல்லை தாண்டிய குடியேறிகளால் ஐரோப்பிய யூனியன் நாடுகளின் தேச பாதுகாப்பு மீண்டும் கேள்விக்குறியாகி இருக்கிறது. ஒரு நாடு தனது குடிமக்களுக்கு அடிப்படை பாதுகாப்பையோ பொருளாதார வளர்ச்சியையோ வழங்க தவறும் போது அதன் தவிர்க்க முடியாத விளைவாக பக்கத்து நாடுகளுக்குள் சட்டவிரோத குடியேற்றம் நடக்கிறது. வட ஆப்பிரிக்காவிற்கு அருகில் ஐரோப்பிய யூனியன் அமைந்துள்ளதைப் போலவே இந்தியாவும் கடுமையான கட்டமைப்பு சிக்கல்களை எதிர்கொள்ளும் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்திற்கு இடையே ஒரு நிலையான வேகமான வளர்ந்து வரும் பொருளாதார மையமாக திகழ்கிறது. 1947 சுதந்திரம் பெற்றதிலிருந்து அண்டை நாடுகளில் இருந்து துன்புறுத்தல், வறுமை மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மையிலிருந்து தப்பி வருபவர்களுக்கு இந்தியா ஒரு முக்கிய புகலிடமாகவே இருந்து வருகிறது. இதனாலேயே நாட்டின் மேற்கு எல்லையில் பாகிஸ்தானில் இருந்தும் கிழக்கு எல்லையில் வங்கதேசத்தில் இருந்தும் ஏராளமான அந்நிய நாட்டினர் சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் ஊடுருவி வருகின்றனர். இந்தியாவில் சட்டவிரோத குடியேற்றத்தால் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல், பொருளாதார சுமை மற்றும் சமூக அமைதியின்மை போன்ற முக்கிய பிரச்சினைகள் ஏற்படுகின்றன. பாகிஸ்தான், வங்கதேசம் மற்றும் மியான்மர் எல்லைகளிலிருந்து ஆவணங்கள் இன்றி நுழையும் இந்த சட்டவிரோத குடியேற்றத்தால் தான் நாட்டில் சமூக அரசியல் பிரச்சினைகளும் அதிகரிக்கின்றன. பாகிஸ்தானுடனான இந்தியாவின் மேற்கு எல்லையானது அதிக இராணுவமயமாக்கப்பட்ட மற்றும் வேலியிடப்பட்ட நிலப்பரப்பை கொண்டுள்ளது என்றாலும் கிழக்கு எல்லை அப்படி இல்லாமல் இருக்கிறது. மேற்கு வங்கம், அசாம், மேகாலயா, திரிபுரா மற்றும் மிசோரம் ஆகிய 5 மாநிலங்கள் வழியாக வங்கதேசத்துடன் 4,096 கிலோமீட்டர் எல்லையை இந்தியா பகிர்ந்து கொள்கிறது. எளிதில் ஊடுருவக்கூடிய வகையில் உள்ள இந்த பகுதிகளில்தான் பெரிய அளவிலான சட்டவிரோத குடியேற்றம் நடக்கிறது. சுமார் 3 கோடிக்கும் அதிகமான சட்டவிரோத வங்க தேசத்தவர்கள் இந்தியாவில் உள்ளதாக தரவுகள் காட்டுகின்றன. மேற்கு வங்கத்தில் முதல் முறையாக பாஜக ஆட்சி வந்தவுடன் தான் மாநிலம் முழுவதும் 11 தடுப்பு முகாம்களை அமைப்பதன் மூலம் கண்டறிதல், நீக்குதல் மற்றும் வெளியேற்றுதல் என்ற உத்தி செயல்படுத்தப்பட்டுள்ளது. தனது நில எல்லைகளில் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ள இந்தியா அண்டை நாடுகளில் இருந்து ஊடுருவலை தடுக்க தனிப்பட்ட சட்டங்கள் மற்றும் எல்லை காவல் படையை கொண்டிருக்கிறது. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் பாகிஸ்தானில் இருந்து வரும் சட்டவிரோத குடியேற்றம் கடுமையான பாதுகாப்பு அச்சுறுத்தல்களாக அமைகின்றன. எல்லை தாண்டிய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள ட்ரோன்கள், வெப்ப உணரி கேமராக்கள் மற்றும் AI சார்ந்த கண்காணிப்பு முறைகளை உள்ளடக்கிய ஸ்மார்ட் பார்டர் ப்ராஜெக்ட் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. கிழக்கு எல்லையில் எல்லை வேலி அமைத்தல், நிலம் கையகப்படுத்துதல், சாலை அமைத்தல், கண்காணிப்பு அமைப்புகள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட தளவாட ஆதரவு ஆகியவற்றை மத்திய அரசு வேகப்படுத்தி இருக்கிறது. சட்டவிரோத ஊடுருவல் தொடர்பான பிரச்சினைகளுக்கு சமாளிப்பதில் இந்திய மாநிலங்களிலேயே அஸ்ஸாம் மாநிலம் மிக விரிவான கொள்கை மாற்றங்களை கண்டுள்ளது. தேசிய குடிமக்கள் பதிவேட்டு செயல்முறையுடன் அஸ்ஸாம் கண்காணிப்பு அமைப்புகளை மேம்படுத்தியது. மத்திய முகமைகளுடனான ஒத்துழைப்பை அதிகரித்தது. எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்தியது மற்றும் குடியுரிமை தொடர்பான வழக்குகளை தீர்க்கும் வெளிநாட்டினர் தீர்ப்பாயங்களின் செயல்பாடுகளுக்கு ஆதரவளித்தது என பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. மாநிலத்தில் வசிக்கும் இந்திய குடிமக்களுக்கு சரிபார்க்கப்பட்ட பதிவை வழங்குவதை நோக்கமாக கொண்ட தேசிய குடிமக்கள் பதிவேட்டை புதுப்பிக்கும் நடைமுறை மிக முக்கியமான திருப்பு முனைகளில் ஒன்றாகும். மொத்தத்தில் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தின் அரசியல் பொருளாதார வீழ்ச்சியால் ஏற்படும் எல்லை தாண்டிய ஊடுருவல் வெறும் வெளியுறவு கொள்கை சார்ந்த விஷயம் மட்டுமல்ல, அது ஒரு முக்கிய உள்நாட்டு பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்பதே உண்மை. எனவே வலுவான கண்காணிப்பு அமைப்புகள், மேம்பட்ட உளவுத்துறை தகவல் பகிர்வு மற்றும் சட்ட அமலாக்க முகமைகளுக்கு இடையிலான கூட்டு நடவடிக்கை, கடுமையான சட்டங்கள் ஆகியவை மூலம் அவசியமானதாக கருதப்படுகின்றன. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.